Hi guys, welcome to Quick Throw and Man of My Words. So இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வீடியோட நான் வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி நம்ம சைலன்ஸ் வீடியோஸை ஆட்டோமேட்டிக்காக சைலண்ட் கிளிப்ஸ் எல்லாம் ஒரு வீடியோவிலேருந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்ப்போம் கைஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். நீங்கள் இதுக்கு வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் தெரிஞ்சிருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ வச்சுருக்கேன். இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 10 minutes and 11 seconds இருக்க ஒரு வீடியோ இது. ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது கன்ஃபார்மாக இந்த ப்ராசஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். எங்கே உங்கள் வீடியோ இருக்கோ அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு ஓப்பன் டெர்மினல் கொடுங்க கைஸ். ஓகே, டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த ஃபோல்டரில் அண்ட் பிப் இன்ஸ்டால் ஆட்டோ எடிட்டர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. கமாண்டை கொடுத்துட்டு என்டர் டைப் பண்ணுங்கள். இதுக்கு உங்களுக்கு நெட் கனெக்ஷன் கன்ஃபார்மாக வேணும். அண்ட் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு ரெக்யர்மெண்ட் இஸ் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு வருது. உங்களுக்கு சப்போஸ் இன்ஸ்டால் ஆகுறேன்னா இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஒரு 10 seconds எடுத்துக்கும், அவ்வளோதான் கைஸ். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற கமெண்ட் அப்படியே டைப் பண்ணணும். ஆட்டோ எடிட்டர் ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க. ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு உங்களோட ஃபைல் நேம் கரெக்டாக கொடுங்க. உங்களோட வீடியோ ஃபைல் நேமை. என்னோடய வீடியோ ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ch2.mp4ன்றது என்னோடய வீடியோ ஃபைல் நேம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா ஒரு டேஷ் சிம்பிள், நெக்ஸ்ட் ஓ, ஸ்மால் லெட்டர் ஓ யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஃபைலோட நேம் என்னென்னு, இப்போ உங்களுக்கு எடிட் ஆகி ஒரு ஃபைல் வெளியே வரும்ல, அது என்னன்னு சொல்லி பேர் கொடுத்து சேவ் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபைல் நேமை கொடுங்க. ஓகே, நான் ch2exe.mp4 அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன். என்டர் டைப் பண்ணுங்கள். ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. இப்போ அனலைஸ் பண்ணியாச்சு வீடியோவை. இப்போ நம்மளோட வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா 94.56 seconds எடுத்துக்கிச்சு. ஓகே, ஸோ நம்மளோட வீடியோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதே ஃபோல்டரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான் நான் எடிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண மெயில் சோர்ஸ் வீடியோ. அண்ட் இதுதான் எனக்கு எடிட்டர் வந்து அவுட்புட் வீடியோ. இதில் நீங்கள் என்னோட நேமை பார்த்தாலே தெரியும். ch2exe.mp4 நான் கொடுத்தாங்க நேம் இருக்குது. இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 10 minutes இருக்குது. பட் ஒரிஜினல் வீடியோட பார்த்தீங்கன்னா 10 minutes 11 seconds இருக்குது. ஆக்சுவலாக அந்த 11 seconds வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசாமல் விட்டுருந்த இடங்கள். ஓகே, ஸோ இப்போ எனக்கு கட் பண்ணி வந்துடுச்சு, ஒரு வீடியோ எடுத்துருச்சு எனக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைலன்ஸ் இருக்குது. சைலன்ஸாக ரிமூவ் ஆன வீடியோ. பட் எனக்கு வீடியோவாக வேணாம், நான் வந்து எனக்கு ஒரு ஃபைலாக வேணும். அதாவது எந்த ஃபைல்னால் நம்ம வந்து ஷார்ட்கட்டில் நான் இப்போ என் வீடியோ எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ எடிட்டர் ஷார்ட்கட், அதில் எனக்கு ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ண மாதிரி ஃபைல் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே பண்ணலாம். அதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத பார்ப்போம். நம்ம முன்னாடி கொடுத்த மாதிரி திருப்பியும் ஆட்டோ எடிட்டர் நம்ம எந்த ஃபைல் எடிட் பண்ண போகிறோமோ அந்த ஃபைலோட நேமை பாஸ் பண்ணிவிடுங்க. -ex அப்படின்னு கொடுத்து அப்புறம் ஸ்பேஸ் விட்டு ஷார்ட்கட் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் டைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் ஃபைல் வந்திருக்கு. இந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஷார்ட்கட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது பாருங்கள். என்னோட வீடியோ எடிட்டருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுச்சு. நான் அதை ப்ரெஸ் பண்ண உடனே லோட் ஆகிறதுக்கு ஒரு 2 seconds டைம் தாங்க. ஓகே, இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இப்போதைக்கு வீடியோ எடிட் பண்ணலை. நார்மல் வீடியோ நான் எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைலை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த ஒரு இடத்துலையுமே சைலண்ட் ஸ்பேஸே இல்லை. எல்லா ஸ்பேஸையும் அழகாக அதுவே இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிருக்கு, தெரியுதா? இந்த இடத்துல கட் ஆகிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கட் ஆகிருக்கு. இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்புக்கும் நடுவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைலன்ஸ் கிளிப் வந்துருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்கு. அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா ஆட்டோ எடிட் என்ன பண்ணியிருக்குன்னா கட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கிளிப் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோ. இந்த கிளிப்புக்கு முன்னாடி ஒரு 0.1 seconds வந்து நம்ம சைலன்ஸ் கிளிப் நம்மளே வந்து ஸ்பேஸ் விடுவோம். அண்ட் இந்த கிளிப்புக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.2 seconds கிளிப் வந்து எக்ஸ்ட்ரா விடலாம். அந்த மாதிரி எப்படி சைலன்ஸ் ஆட் பண்ணுறது, ஏன்னா வீடியோ வந்து ஸ்மூத்தாக இருக்கணும்ல, அதுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகே கைஸ், நான் இப்போ கொடுத்துருக்கேன் கைஸ் கமெண்ட். ஆட்டோ எடிட்டர் ch.24 ஃபைல் நேம் -m யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். -m அப்புறம் 0.2 seconds அப்புறம் -1 கொடுத்து ஃபைலோட அவுட்புட் எனக்கு எனக்கு MP4 ஃபைலாகவே வேணும்னா ஃபைலோட நேம் ஸ்ட்ரெயிட்டாக தரலாம். இல்லைனா வந்து திருப்பி என்னோடய வீடியோ எடிட்டருக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா -ex அப்படின்னு கொடுத்து ஷார்ட்கட்டும் நான் கொடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி நான் பண்ணுறதுனால என்ன ஆகும் இந்த கமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.2 seconds நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் முன்னாடியே ஒரு கிளிப் கட்டினால, ஸோ அந்த கிளிப்புக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ஒரு 0.2 seconds என்ன பண்ணணும்னா எனக்கு ஸ்பேஸ் கொடுக்கும், சைலன்ஸ் ஸ்பேஸ் கொடுக்கும். இது மூலயமா எனக்கு வீடியோ கேட்கும்போது ஸ்மூத்னிங்காக தெரியும் கைஸ். சப்போஸ் நீங்கள் வந்து வீடியோக்கு முன்னாடி வீடியோக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற போகிறீங்க உங்களோட சைலன்ஸிங்க ரேட் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் 0.1 எஸ் அப்படின்னு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கிளிப்புக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ ஃப்ரீ செகண்ட்ஸ் கொடுக்க போகிறீங்கன்றத
0.1 or 2 seconds அப்படின்னு கொடுத்துட்டு பக்கத்தில் எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்மா போட்டு வீடியோக்கு அப்புறம் எந்த அளவுக்கு சைலன்ஸ் ஸ்பேஸ் கொடுக்க போகிறீங்கன்னு பார்த்துட்டு அது எதுவோ அதையும் நீங்கள் கொடுத்துட்டு அங்கே வந்து SEC செகண்ட்ஸ் கொடுங்க கைஸ் மறக்காமல். அண்ட் இதெல்லாமே -mn போட்டு தான் நீங்கள் பண்ணணும். இது பண்ணுறது மூலிமா நீங்கள் வீடியோக்கு முன்னாடி சரி பின்னாடி சரி எந்த அளவுக்கு சைலன்சிங் ஸ்பேஸ் கொடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஃபைலை மென்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் எனக்கு வந்து ஷார்ட்கட்டாகவே தான் வேணும், ஷார்ட்கட்டில் நான் எடிட் பண்ணுற மாதிரி வேணும் வீடியோ எடிட்டரில் அப்படின்னா -exன்னு கொடுத்து ஷார்ட்கட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு திருப்பி இந்த மாதிரி இன்னொரு ஃபைல் க்ரியேட் ஆகும். நீங்கள் ஓகே நான் முன்னாடி இப்போது ஷார்ட்கட்டுக்கு காட்டினால கைஸ் இதெல்லாம் ஷார்ட்கட்டில் எடிட் பண்ணுற ஃபைலாக மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியுமா, வேறு எந்த சாஃப்ட்வேருக்கும் அவைலபிளாக இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை கைஸ். நீங்கள் வந்து டாமினிக் யூஸ் பண்ணுறீங்க வீடியோ எடிட்டருக்கு அப்படின்னா -ex ரிசால்வ்னு கொடுத்து நீங்கள் என்டர் டைப் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து டாமினிக் ரிசால்வில் வந்து நீங்கள் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கான ஃபைல் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஃபைனல் கட் ப்ரோ அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அதுக்கு எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா -ex ஃபைனல் கட் ப்ரோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபைனல் கட் ப்ரோ வீடியோ எடிட்டரில் நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா அதுக்கான வீடியோ எடிட்டிங் ஃபைல் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். இல்லை நீங்கள் Adobe Premiere Pro யூஸ் பண்ணுறீங்க வீடியோ எடிட்டிங்க்கு அப்படின்னா -ex Premiere அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு Adobe Premiere Pro வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் எடிட் பண்ணுறதுக்கான ஃபைல் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைல் உங்களுக்கு க்ரியேட் ஆகும் கைஸ். இல்லை எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து MP4 ஃபைலாகவே வேணும் அப்படின்னா -o கொடுத்துக்கோங்க உங்களோட ஃபைல் நேம் TST இல்லை TST.mp4 அப்படின்னு கொடுத்து நீங்கள் என்டர் டைப் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஃபைலாக வந்து இந்த அவுட்புட் ஃபைல் நேமில் உங்களுக்கு சைலன்ஸ் இல்லாத ஒரு வீடியோ ஜென்ரேட் ஆகிடும் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஐ எம் ஷைனிங் ஃப்ரம் யூ. லவ் யூ கைஸ்.